வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் மனைவி சேனலில். ஸோ யாருமே நம்பியிருக்கோம் 20,000 ரூபாய்க்கு வண்டி நம்ம ஒன்று போட்டிருந்தோம் ஒரு ஆஃபரில். அந்த வண்டியை அதுக்கும் கம்மி பண்ணி, ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எடுத்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் எடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ணி பக்கா கண்டிஷனில் இந்த ஷீல்லாம் புதுசு, மீட்டர் கிளாஸ்லாம் புதுசு, பேட்ரி, செல்ஃப் மோட்ரு எல்லாமே போயிட்டு இருந்தது. மொத்தம் ரெடி பண்ணி ஒரு ஆஃபராக நம்ம போட்டோம் இந்த வண்டியை. ஸோ எல்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க எல்லாம் சும்மா சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். இந்த வண்டியை 20,000 ரூபாய் சொல்லியிருப்போம், ஆனால் 17,500 ரூபாய் கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு உதவியாகவே நம்ம பண்ணியிருக்கிறோம். காரணம் என்னென்னா, நமக்கு சப்ஸ்கிரைபருக்காக நம்ம பண்ணி பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து தான் வந்திருக்காங்க. பார்த்துங்க, நல்லா மணி நிர்மல் சேனல் இதை போட்டிருப்போம், சொன்ன மாதிரியே நம்ம கம்மி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இது திமிரி யுவராஜ் பைக் சேனல் மட்டும்தான். நம்ம சேனலில் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல், மணி நிர்மல் யூடியூப் சேனல் 2 சேனலில் பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இந்த வீடியோ உண்மைன்றதுக்கான ஒரு டெலிவரி வீடியோ. அந்த அம்மாக்கிட்டே கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் முறை பார்க்குறோம்னா யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாரம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆஃபர் வண்டி, ஸோ கம்மி ஆஃபர் வண்டின்றது ஒன்று, ப்ளஸ் வந்து கம்மியான பட்ஜெட்டில் தரமான வண்டி நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் பார்க்கணும். நம்ம கடை எங்கே இருக்குன்னா, ஆர்காட்லேருந்து ஆரணி போரோடில் திமிரி இந்தியன் பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில். நீங்கள் கூகுள் மேப் போட்டு சர்ச் பண்ணும்போது தப்பாக போடுற லோ பட்ஜெட் யுவராஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன். ஏன்னா யுவராஜ்ன்ற பேரில் இன்னும் 2-3 கடை இருக்குது. ஸோ தப்பான லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு திரும்புறதோட தெளிவாக லோ பட்ஜெட் யுவராஜ்னு போடுங்க. நம்மளுக்கு திமிரியில் இருக்குது, திமிரியா அந்த லொக்கேஷன் செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வேறு எதனா இருந்துச்சுன்னா அது நம்ம கடை கிடையாது, திமிரியில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதையும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிங்க. நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நம்ம வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா சொன்னதெல்லாம் உண்மையாம்மா. எவ்வளோக்குமா கொடுத்துருக்கேன்? நாங்கள் வண்டி வேணும்னு ரொம்ப பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. சரி, இங்கே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. டிவியில் பார்த்துட்டு தான் ஃபோனில் வந்து வாங்கலான்னு சார்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறோம். அது எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி, எங்கள் கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அவர் குறைச்சி எங்களுக்கு வண்டி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றி. 17,500 ரூபாய்க்கு வாங்கினேன். அவர் 20,000 சொன்னார். என்னால் முடியாது 17,500 ரூபாய் சொல்கிறோன்ட்டு எங்கள் குறைஞ்சதுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சார் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா. அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து ரொம்ப தூரம் வந்து பாலவாடி ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க, பஸ்ஸு கிடையாதுன்னாங்க. சரி, ஓகே, எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றதுனால கொடுத்தோம். எல்லாருக்கும் பண்ணணும், எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஆனால் தேவைப்படுறவங்க உண்மையாகவே என்னோட உதவியும் என்னோட சப்போர்ட்டும் தேவைன்னா கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஸோ எல்லாருக்கும் நம்ம ரேட்டு சொல்லாத காரணம்னா, இப்போ அடுத்த கஸ்டமர் எனக்கும் அதே ரேட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் நம்மளால் பண்ண முடியல. அதனால தான் ஒரு சில இதுக்கும் நம்ம சொல்கிறதில்ல. இதில் அம்மா சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரில் வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக வீடியோவில் ஒரு ஃபார்மல் இப்போ பாருங்களேன், ஆஃபர் வண்டியிலே நம்ம தள்ளி தான் கொடுக்குறோம். அப்போனா நார்மல் வண்டியில் நீங்களே புரிஞ்சிக்கலாம். வீடியோவில் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த வண்டி ரேட்டு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கணுன்ற எண்ணத்தோட திமிரி யுவராஜ் பைக்ஸ் வந்தீங்கன்னா வண்டியோட தான்